இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இந்த நாளிலே தாயாம் திரு அவையானது புனித காவல் தூதருடைய விழாவை நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாளில் இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, இந்த காவல்துறையினுடைய இடைவிடா பிரசன்னம், அவருடைய வழிகாட்டுதல், அதை நாம் உள்ளத்திலே உள்வாங்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக மகிழ்வோடு நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது. குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்ற அந்த மைய சிந்தனையானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய பின்னணி என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது, அந்த இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியாவினுடைய அடிமை தலையிலிருந்து மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வருகிறார்கள். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய தலைமையில் தான் அங்கு மீண்டுமாக அந்த எருசலேம் ஆலயமானது புதுப்பிக்கப்படுகிறது. புதுப்பிக்கப்பட்டு அன்றைக்கு அந்த குரு எஸ்ரா அதற்கென்று ஒரு வாசக மேடையை அழகாக தயாரித்து அந்த இறை வார்த்தையை மக்களுக்கு வாசிக்கின்றார். எனவே அந்த இறை வார்த்தையை வாசிக்க அதை கேட்ட மக்கள் பெரும் வேதனைப்பட ஆரம்பிக்கின்றார்கள். ஏனென்றால் இவ்வளவு காலம் இந்த இறை வார்த்தை அந்த எதிரிகளுடைய பாபிலோனிய நாட்டினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்த போது அவருடைய வசை மொழிகளையும் வேதனையான அச்சுறுத்தலான அந்த குரலையும் கேட்ட அவர்கள் முதலாக ஆண்டவருடைய அந்த வார்த்தையை கேட்கிற போது அதனுடைய மேன்மையை நினைத்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். இவ்வளவு காலம் இந்த இறை வார்த்தையை வாசிக்க முடியாமல் இருந்தோமே என்று சொல்லி கடவுளுடைய மாபெரும் கிருபையை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சி கொண்டாலும் இது இல்லாத ஒரு நிலையில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்ததை நினைத்து அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். எனவேதான் அந்த சூழ்நிலையில் குரு எஸ்ரா எழுந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உள்ளம் கலங்க வேண்டாம், மகிழ்ச்சியாக இருங்கள். மீண்டும் பழையதையே நினைத்து வருந்துவதை விட ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிற மாபெரும் மீட்பு, அதை நினைத்து நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டும். எனவே உங்களுடைய உணவை இல்லாதவரோடு பகிர்ந்து கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்ற அந்த செய்தியை அந்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்றார். எனவே அவர்கள் எல்லாருமே சென்று மகிழ்வோடு தங்களுடைய அந்த வாழ்க்கையை அந்த இறைவார்த்தையுடைய மேன்மையும் புரிந்து கொண்டார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி, இந்த இறைவார்த்தை எப்பொழுதெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அது நம்முடைய உள்ளத்தை கண்டிப்பாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்வது போல இறை வார்த்தை என்பது இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த கூறிய வாளை விட மேலான. எனவே அதை வாசிப்போரும் சரி கேட்போரும் உள்ளத்தை ஊடுருவும். அந்த இறை வார்த்தை இங்கு வாசிக்க இடப்படுகிற பொழுது நாம் ஏனோ தானோ என்று இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், உரையாடுகிறார். நம்முடைய கடந்த கால வாழ்வு அல்லது நாம் முன்னோக்கி இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையில் நம்மை அவர் வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தையினுடைய மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிற செய்தி. நற்செய்தியிலே இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் தன்னுடைய பணிவாழ்வினுடைய நீட்சியாக மேலும் 72 பேரை நியமித்து இருவராக எல்லா ஊர்களுக்கும் இந்த இறை வார்த்தை உங்களுடைய வீட்டுக்கு அமைதி உண்டாகுக, உங்களுடைய வாழ்வில் இருந்த கஷ்டம் துன்பம் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார் என்ற அந்த மகிழ்ச்சியின் செய்தியை அமைதியை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்ற ஒரு படிப்பினையை சீடர்களுக்கு கொடுத்து அந்த பணி வாழ்வுக்காக அவர் அனுப்புகிறார். அன்பான சகோதர சகோதரர்களே, அவ்வாறு அனுப்புகிற போது எல்லாருமே நாம் தனியாக இல்லை, எல்லா நிலையிலும் நமக்கு தூதருடைய வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதுதான் இன்றைய விழா நாள். காவல் தூதர்கள், காவல் சமணர்களுடைய விழா நமக்கு சொல்லுகிற செய்தி. இறைவாக்கினர் எசையா சொல்வது போல, நீ வலப்புறமோ இடப்புறமோ எங்கு சென்றாலும் நீ செல்கின்ற பாதையில்
துணிவோடு செல் என்று உன் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்கிறதே, அந்த குரல் தான் காவல் தூதர். எனவே நாம் எந்த காரியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறோமோ அதை துணிவோடு செய்ய வேண்டும். காரணம், நம்மை காக்கும் தூதர் நம்மோடு உடன் இருக்கிறார் என்ற அந்த உத்தரவாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த காவல் தூதர்களுடைய சம்மனசுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் பெற்றோருடைய பணி அது அவர்களால் முடியாது என்பதற்காக ஞான பெற்றோர் என்ற ஒரு நிலைப்பாடு நமக்கு கொடுக்கப்படுகிறது தாய் திரு அவை வழியாக. அதே போலத்தான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் உடனிருந்து நம்மை வழிநடத்தினாலும் அவருடைய உடனிருப்பையும் பாதுகாப்பையும் உணர்த்துவதற்காக நம் எல்லாருக்குமே காவல் சம்மனசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் அந்த காவல் தூதருடைய வழிகாட்டுதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தனிமையில் செல்கிற போது ஒரு பயம் அச்சுறுத்தல் வருகிற வேளையிலே அவருடைய பிரசன்னம் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. எனவே அவர்களிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது என்பதுதான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிற செய்தி. எனவே இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தையினுடைய எழுச்சியாக நாம் ஒவ்வொருவரும் பணிவாழ்வில் அனுப்பப்படுகிற போது தனிமையில் அல்ல, ஆண்டவருடைய தூதர்கள் நம்மை உடனிருந்து பாதுகாக்கிறார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கருவிகளாக செயல்பட்டு ஆண்டவருடைய மகிழ்வே நம்முடைய வலிமை என்பதை உணர்ந்து அந்த மகிழ்ச்சியின் இறைவனை ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் கொண்டு செல்கிற கருவியாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.